திமுக சின்னத்தில் நாங்க போட்டியிட்டது துரதிருஷ்டங்கிற சொன்னது வாஸ்தவம் தான். திமுக சின்னத்தில் போட்டியிட்டது துரதிருஷ்டமானது என்று கூறியதற்கு திமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் அது குறித்து ஆவேசமாக துரை வைகோ விமர்சனம் செய்துள்ளார். திமுக சின்னத்தில் நாங்க போட்டியிட்டது துரதிருஷ்டங்கிற சொன்னது வாஸ்தவம் தான். இல்ல, ஒரு கொடியோ சின்னமோ ஒரு கட்சியுடைய இயக்கத்துடைய அடிப்படை அடையாளங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இயக்கம் தன்னுடைய சின்னத்தில் இல்லாம இன்னொரு இயக்கத்துல சின்னத்துல நிக்கிறது அது தன்னுடைய தனித்துவத்தை அது இழக்குது. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நானு ஒரு முக்கியமான விஷயம் பல மக்களுக்கு தெரியல. அது என்ன விஷயம்னா, சின்ன மாத்திரம் பிரச்சனை கிடையாது. அதுல இப்போ ஒரு கட்சியோட வேட்பாளர் இன்னொரு கட்சி சின்னத்தில் நிற்கும் பொழுது அந்த இயக்கத்தை முதல்ல எந்த கட்சியை சார்ந்தவரோ அதை முதல்ல ராஜினாமா பண்ணணும். அடிப்படை உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு எந்த கட்சி சின்னத்தில் போட்டி போடுறாரோ அந்த கட்சியோடைய உறுப்பினரா முதல்ல அவர் மாறணும். மாறிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சி சின்னத்தில் போட்டி போடணும். தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, சின்ன மாத்திரம் கிடையாது. அவருடைய எந்த இயக்கத்தை சார்ந்தவரோ அந்த இயக்கத்தில் ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு இயக்கத்தில் அவர் போட்டி போடணும். இது ஜனநாயகமாங்கிறது என்னுடைய கேள்வி. எங்களுக்கு என்னன்னா, இது நீங்க கேட்கலாம், ஏன் அப்படி ஏன் நின்னீங்கன்னு கேட்கலாம். நாங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த கூட்டணியில நாங்க தொடர்றோம். என்ன காரணத்துக்கான இந்த கூட்டணியில் சேர்ந்துங்கிற அந்த காரணங்கள் நாங்க தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் இது ஒரு சர்ச்சையாகி நாங்க பிடிவாதம் இப்படிதான் இருந்து சர்ச்சையாகி அதுக்கப்புறம் நாங்க ஒருவேளை அந்த ஒரு காரணமாக கருத்து வேறுபாடின் காரணமாக வெளியே வந்து அதனால ஒரு சர்ச்சை வர வேண்டாம், கூட்டணி தலைமைக்கு ஒரு கஷ்டத்தை உருவாக்க வேண்டாங்கிற அதன் அடிப்படையில் நாங்க போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. நான் அதை தான் சொன்னேன், தொண்டர்களுடைய மனக்குமுறல் நிர்வாகிகளுடைய மன வேதனையை எங்களுடைய துரதிருஷ்டம் சொன்னேன். இது தவறுங்கிறது நான் கண்டிப்பா இது தவறு நான் சொல்லவே மாட்டேன். நான் இதுக்கு கண்டன சில பேர் பதிவுகள் போடுறாங்க செய்யறாங்க. நான் இதை 1000 முறை நான் சொல்லுவேன். நான் எதிர்காலத்தில் சொல்றேன், நான் ஒரு இயக்கம் இன்னொரு இயக்க சின்னத்தில் போட்டி போடக்கூடாதுங்கிறது எங்களுடைய பொதுக்குழுல தலைமை விரும்புதோ இல்லையோ என்னுடைய ஒரு முக்கியமான கோரிக்கை, எங்க இயக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கும். கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது நல்ல விஷயமா பார்க்கணும். ஒரு கூட்டணி இருக்கும்போது ஒரு இயக்கம் தவறு செய்துன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது, அதுல ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா கூட்டணி இருக்கும்போது அதை தட்டி கேட்கறதுக்கும் அதை திருத்தறதுக்கும் ஒரு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். அரசாங்கத்துக்கு நல்லது, மக்களுக்கு நல்லதா பாக்குறேன். எப்படிங்க நீங்க வேற மாதிரி சொல்றீங்க? நான் துரதிருஷ்டம் சொல்றது, ஒரு இயக்கம் தன்னுடைய உறுப்பினர் அந்த கட்சி உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியிலே சேர்ந்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.